மீனராசி நேயர்களே, அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. அதே நேரம் ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்கள், அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை தேவைகள் உங்களுக்கு கடைசி நேரத்தில் பூர்த்தி ஆகிவிடும். 2 சுக்கிரன் இருப்பதால் உங்களுக்கு கவர்ச்சியாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இதுவரை இருந்த தடை அகலும். இப்பொழுது விரயச்சனையின் ஆதிக்கம். விரயங்கள் வந்து கொண்டே இருக்கும். 1 மடங்கு வரவு வந்தால் 2 மடங்கு செலவாகலாம். காலையில் வரவு வந்தால் மாலையில் செலவு, காலையில் இன்பம் வந்தால் மாலையில் துன்பம் என்ற நிலைதான் வரும். இந்த மாதிரி ஏற்ற இறக்க நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முறையாக வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்கிறது என்பதை பார்த்து அதற்கேற்ற வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, ஆனி மாதம் 8ஆம் தேதி புதன் 5ஆம் இடத்திற்கு வருகின்றார். 4க்கு அதிபதி 5ஆம் இடத்திற்கு வருகின்ற பொழுது பெற்றோர் வழியில் உங்களுக்கு ஏதாவது ஆதரவுகள் கிடைக்கலாம். அதே நேரம் ஆனி 15ஆம் தேதி சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது, 3ஆம் இடத்திற்கு வருகின்றார். 3க்கு அதிபதி 3இல் வருகின்ற பொழுது 6, 8, 12 3ஆம் இடம் இவற்றெல்லாம் அந்த கிரகங்கள் வருகின்ற பொழுது விபரீத ராஜயோகம் என்ற ஒரு யோகம் உண்டு. அந்த அடிப்படையில் விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வரலாம். பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு திடீரென ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் போகின்றது. நீங்கள் எதிர்பாராத விதத்திலே வரும் முன்னேற்றம். அது மட்டுமல்ல, தட்டுப்பாடுகள் அகன்று தனலாபங்கள் உங்களுக்கு குவிய இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உங்களுக்கு லட்சுமி நரசிம்மர் ஆகும். நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும். உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு. வாய்ப்பிருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் வழிபடலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கவும், 12 ராசிக்காரர்களுக்கும் எண்ணியது நிறைவேறவும், இனிய வாழ்க்கை அமையவும், பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் பெறவும் என்னுடைய இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி.